ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ செய்யறஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 1 எபிசோட் 15. டம்மி ஹியூமன்ஸ் வில்லேஜில் சின்ன பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ரஃப்டாலியா சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா. உன் லைஃப்ல யாராச்சும் ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவோ எங்க அப்பா அப்படின்னு சொல்றா. நான் அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு சொல்லவும் ரஃப்டாலியா வந்துட்டு அப்போ ஓ லைஃப்ல யாராச்சும் ஸ்பெஷலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போதைக்கு யாரும் இல்லை, ஆனால் நான் அந்த ஸ்பெஷலான ஹீரோஸை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஷீல்டு ஹீரோ மாதிரி அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வேவ் வருது. இப்போ அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. ப்ளீஸ் என்ன கொன்றாதா அப்படின்னு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். நீ அண்டர் கிரவுண்ட்ல வச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதுக்கு நான் உன்னை விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்லுவோம். அப்போ நீ அந்த ஸ்லேவ் தானா, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் வாய மூடு, நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். என்ன கொன்றாத, என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிரான். ரஃப்டாலியா செம டென்ஷன்ல இருக்கா. அப்போ நஃபூமி வந்துட்டு ரஃப்டாலியா இவனை கொல்றதுனால வருத்தப்பட போறது நீ மட்டும்தான், நீ இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்ட, அந்த ஸ்வாடுனால மட்டும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நஃபூமி சொல்றான். நான் உன்னை கொல்ல போறது இல்ல, நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்ப அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். டக்குன்னு அவன் புத்திய காமிச்சிட்டு ஸ்வாட் எடுத்து அவளை வெட்ட போகவும் டக்குன்னு ரஃப்டாலியா தடுக்கிறா. டக்குன்னு அவளோட மானா ஸ்வாட் எடுத்து அவனை குத்திருதா. அவன் பின்னாடி போறான் அப்படிங்கிற பேர்ல தடுக்கி விழுந்து மேல இருந்து கீழே விழுந்துருதான். சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ தான் அவனை தள்ளி விட்டதா பாக்குறாங்க. நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா வருத்தப்படவும் இதுல ஓன் தப்பு இது இல்ல அப்படின்னு நஃபூமி சமாதானப்படுத்துறான். ஷீல்டு ஹீரோ சார், என் லைஃபை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரைட் நாட் வந்து சொல்லவும் மெல்டி வந்துட்டு அக்வா ஹீலிங் அப்படிங்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனுக்கு ஹீலிங் பண்றா. நம்ம இப்ப தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நஃபூமி சொல்றான். இப்போ ரஃப்டாலியா வந்துட்டு இதுக்கு அடியில் தான் வந்து பல டம்மி ஹியூமன்ஸை அவன் கொடுமைப்படுத்தி கொன்னான் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு எப்படி அது தெரியும் ரைட் நாட் கேட்கறான். ஏன்னா நான் லக்கி பர்சன், உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அவள் உள்ளே போகும்போது பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா அம்மா என்ன ஆனாலும் சரி ஸ்மைல் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வில்லேஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வேவ்ல நிறைய பேர் உங்களோட குடும்பத்தை இழந்திருப்பீங்க, ஆனால் இறந்து போன எல்லாரோட ஆசையுமே என்னன்னா நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ நம்ம எல்லாருமே இந்த வில்லேஜை திரும்பவும் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே ரஃப்டாலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டெமி ஹியூமன்ல ஒரு பையன் ரஃப்டாலியா உங்க அப்பா அம்மாவை நீ இழந்துட்டியே வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, ஆனால் நான் என்ன வருத்தப்பட்டாலும் எங்கள் அப்பா அம்மா என்னை சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளும் இனிமேல் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே ஹெல்ப் பண்ண வராங்கன்னு பார்த்தா இவங்கள அடிமைப்படுத்தி பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இப்போ ரஃப்டாலியாவும் அவன் ஃப்ரெண்ட் இர்ஃபானாவையும் ஒரே இடத்துல தான் அந்த அண்டர் கிரவுண்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் இப்போ ரஃப்டாலியா வந்துட்டு இருக்கா. அந்த இடமே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. நம்ம நஃபோமிக்கு அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ சித்திரவதைகள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறான். ரஃப்டாலியாவை கட்டி வச்சு அவன் போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பான். ஆனால் இவ வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பா. ஹேய் நீ அழு கத்து, அதில் தான் எனக்கு சந்தோஷம், அப்படிதான் கத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு இர்ஃபானாவை அடிக்கிறான். இப்போ நைட் ஆன உடனே ரஃப்டாலியா போயிட்டு இர்ஃபானாவை பார்க்குறா. அப்போ மிட் நைட்டில் வந்துட்டு இர்ஃபானா ஒரு மாதிரி முடங்கிட்டு இருக்கவோ ரஃப்டாலியா என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு செம ஃபீவர் அடிக்குது. ரஃப்டாலியா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் உடனே நம்ம கண்டிப்பாக போயிடலாம், கவலைப்படாத, நம்மளை ஷீல்டு ஹீரோ வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு அவள் சொல்கிறா. ரஃப்டாலியா நம்ம வில்லேஜில் இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்ம டம்மி ஹியூமன்ஸோட ஃப்ரீடம் தான், அதை நான் திரும்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவள் சொன்ன உடனே ரஃப்டாலியா ஒரு சின்ன ஃப்ளாக் ரெடி பண்ணி கொடுக்குறா. சாரி என்னால் இப்போதைக்கு இதை தான் தட முடியும் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இர்ஃபானா சொல்கிறா. அப்போ ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு வந்து உன்னை ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட வித்தாச்சு, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவை மட்டும் அனுப்பி வைக்கிறான். இர்ஃபானா அப்படின்னு கேட்கவும் அவள் அவன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் இவளை அனுப்பி வச்சதுதான். எவ்வளோ கவலைகள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்த ரஃப்டாலியா அதுக்கப்புறம் சிரிக்கிறதையே நிறுத்திட்டா. இப்போ நம்ம ரஃப்டாலியா நேராக அந்த ஸ்லேவ் மெர்ச்சன்ட் கிட்ட வந்திருப்பா. அங்கேருந்து தான் நம்ம ஹீரோ நஃபூமியை பார்த்துருப்பா. இங்கே யாரோ உயிரோட இருக்காங்க அப்படின்னு ராக்நாட் சொல்லவும் உடனே நஃபூமி போயிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அது ஒரு டெமி ஹியூமன். இப்போ மெல்ட்டி அவனை வெளியே கொண்டு வந்து அக்வா ஹீலிங்கை வச்சு அவனை ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஒருத்தங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு ஃபீலோ சொல்லுவோம். ரஃப்டாலியா அவனை பார்த்த உடனே ஆச்சரியப்படுதா. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா கீல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு நான் தான் ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கெட்டை வந்துட்டு அவுத்து விடுறா. ஆனால் அவன் வந்துட்டு பயந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா அப்படிங்கிறத நம்ப மாட்டிக்கிறான். ஹே கீல், ஒரு தடவை நீ ஆற்றுல மூழ்கி போனப்போ நான் உன்னை காப்பாத்தினா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வேவ்ல வில்லேஜ் அழிஞ்சப்ப கூட நான் எல்லாத்தையும் திரும்ப கட்டணும் அப்படின்னு சொன்னப்போ நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவன் ரஃப்டாலியா அப்படிங்கிறத நம்புறான். நான் ஷீல்டு ஹீரோ கூட சேர்ந்து தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தினேன் அப்படின்னு அவன் சொல்லவும் ஷீல்டு ஹீரோ உண்மையிலேயே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமா பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவனை ஹீலிங் பண்றான். உண்மையிலேயே நீங்க தான் ஷீல்டு ஹீரோ, இர்ஃபானா தான் உங்களை ரொம்பவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி அவன் சோகமாகவும் இப்போ ரஃப்டாலியா அவ இருந்த செல்லுக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ரஃப்டாலியா நீ சொன்ன மாதிரியே ஷீல்டு ஹீரோ உண்மையிலேயே இருந்தாருன்னா கண்டிப்பா நம்மளை வந்து காப்பாற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் மட்டும் என் முன்னாடி வந்தா கண்டிப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அவ சொல்றா.
இப்போ நம்ம ரஃப்டாலியா அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த இடத்துல இர்ஃபானா வெறும் எலும்பு கூட தான் இருக்கா. நம்ம ரஃப்டாலியா கொடுத்த அந்த ஃபிளாகை முதற்கொண்டு அவள் கையிலேயே தான் வச்சிருக்கா. மெல்டி இதை பார்த்துட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறா. அவங்க அம்மா வந்துட்டு, மெல்டி நீ போயிட்டு ஷீல்டு ஹீரோ டீமில் ஜாயின் பண்ணிக்கோ. உங்க அப்பா நிறைய தப்புகள் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நான் தான் போயிருக்கணும், ஆனால் நீயும் இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. எங்க ரஃப்டாலியா வந்துட்டு, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்பவும் வீக்காக இருக்கிறதுனால தான் உன்னை காப்பாற்ற முடியல இர்ஃபானா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா இர்ஃபானா கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அப்போ நஃபோமி வந்துட்டு, இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. இல்லை ரஃப்டாலியா, நீ தான் இப்போ எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றிருக்க, நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீ வீக் இல்லை ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனால் என்னால் இர்ஃபானாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரஃப்டாலியா வருத்தப்படுறா. இங்க பாரு ரஃப்டாலியா, அப்போ நீ வீக்காக இருந்திருக்கலாம், ஆனால் என் டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ அவள் இல்லைன்னு சொல்கிறா. இங்கே பாரு ரஃப்டாலியா, நீ மட்டும் என்னோட லைஃப்பில் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியாது, என்ன ஸ்ட்ராங் ஆக்குனது நீ தான் ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த கில்லும் வந்துட்டு, அப்போ நீ ஷீல்டு ஹீரோ கூட இல்லை, இப்போ நீ ஷீல்டு ஹீரோ கூட இருக்கிறதுனால தான் உன்னால நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாவை எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. இர்ஃபானாக்கு ஒரு ப்ராப்பரான பேரியல் கொடுப்போம், நீயும் நானும் இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிடுவோம், நீயும் நானும் சேர்ந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்றா. இர்ஃபானாவோட சோல் கிட்ட ரஃப்டாலியா பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா நீ இந்த ஷீல்டு ஹீரோவை பார்த்துட்டல அப்படின்னு இர்ஃபானா கேட்குவோம். ஆமா அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. நம்ம வில்லேஜோட ஃபிளாகை திரும்பவும் நம்ம வில்லேஜ்ல ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபானா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகவும், கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. இப்போ அவ எலும்பு கூட எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இவங்க எல்லாருமே மேலே வந்து பார்த்தா அந்த இடமே திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஃபீலோ அங்க பாருங்கன்னு சொல்லவும், பார்த்தா அந்த மேலே இருந்து கீழே விழுந்தவன் இருக்கான். இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நஃபோமி கேட்குறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன்ல அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஏதோ ஒன்றத்தை அன்லீஷ் பண்ணுறான். அந்த ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து சீல் பண்ணி வச்ச ஒரு டிராகனை அவன் அன்லீஷ் பண்ணுறான். இது ரொம்பவும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்னான்னு சொல்கிறான். டிராகனே நீ போயிட்டு அந்த ஈவில் ஷீல்டு கொள்ளு, அப்படின்னா தான் கடவுள்கள் எல்லாருமே நான் அந்த ஈவில் ஷீல்டு கொன்னதுக்கு எனக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த டிராகன் எடுத்த உடனே அவனை தான் மிதிச்சு கொள்ளுது. நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்லை, நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.